அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா நாளில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள். முதல் விஷயம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நுழையும் போது யூதர்கள் எல்லாம் நோன்பு நோட்டிருந்தார்கள். ஏனென்று கேட்கும்போது, எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்தும் அவருடைய கூட்டத்தார்களிடமிருந்தும் அல்லாஹ் காப்பாற்றினான், அதற்காக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு ஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு உரிமைப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9, 10 என்ற 2 நாள் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆஷுராவுடைய இந்த நோன்பை வைப்பதனால் கடந்த வருடம் செய்த அனைத்து பாவங்களும் அல்லாஹ் தஆலா உடனடியாக மன்னிப்பான் என்று சொன்னார்கள். நூல் முஸ்லிம். இரண்டாவது விஷயம், நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அதிகமான செலவுகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் தஆலா நமக்கு விசாலமான ரிஸ்கை தருகிறான். மூன்றாவது விஷயம், இந்த ஆஷுராவுடைய இந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் அதிகமான துஆக்களை செய்ய வேண்டும். செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உடனடியாக அந்த துஆவை அங்கீகரிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆஷுராவுடைய நாளில் 3 விஷயத்தையும் செய்து அல்லாஹ் பிடித்தமான அடியானாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.